இந்த கடவுளில் பாருங்கள், இது ஒரு இடம், இப்படி இது ஒரு ரிவர்ஸ் பாருங்கள் எப்படின்னு. இது அப்படியே கொண்டு உள்ளே தான் விட முடியும், வேறு வழியே கிடையாது. அவர் விட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் வந்து அப்படியே வெளியே எடுக்கணும். இதெல்லாம் புது ஓட்டுநருக்கு தான், பார்த்துக்கிறேங்க. இப்போ எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு அது ஈஸி தான். இங்கே பாருங்க, நேரம் வந்தால் மரம் செவரு குப்பை தட்டி இருக்கு, தெரியுதா? அங்கே நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க. கேட்டையும் கவர் பண்ணணும், பார்த்துக்கிறேங்க, புரியுதா? பாருங்க கரெக்டா. நான் உள்ளே இருந்து காட்டுறேன் பாருங்க. இது உள்ளே நின்ன வண்டி, சரியா? இது இவ்வளோ தான், மஸ்தாவ் தான் இவ்வளோ தான். இதில் தான் நீங்கள் வந்து ரிவர்ஸ் எடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த செவர் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். நேராக அங்கே தான் முட்டணும், இல்லைன்னா ஃபுல்லாக கட் பண்ணணும். ஃபுல்லாக கட்டும் போது இந்த பக்கம் இந்த கேட் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா ஹெட் வந்து ஃபுல்லாக திரும்பும், இங்கே தான் திரும்பும். இந்த இடத்துல ஒரு வண்டி நிற்கிது, புரியுதா? ஸ்ட்ரைட்டாக போகாது. ஸ்ட்ரைட்டாக போனால் நேராக அங்கே போய் மரம் அந்த செவரத்தெல்லாம் உடைச்சிரும். அப்போ அதில் ரொம்ப கவனம். அங்கே ஒரு குப்பை தொட்டி ஒன்று இருக்குது, இங்கே வருங்க. இது தபூக்கில், அர்ஜென்ட் தபூக்கு வந்த 2 ஹவர் தாங்க. லோடு இறக்கி லோடை ஏற்றிட்டாங்க, உடனே ரிட்டனு. இப்போ தமாம்லேருந்து வந்து ஜித்தா வந்து இங்கே வந்தோம், 2500 கிலோமீட்ரு. இப்போ திருப்பி வந்து 1100 கிலோமீட்டர் நாங்கள் ஜித்தாவுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஓகே, நன்றி.